So once again welcome. நம்ம மேக்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். So powers and roots simplificationல இந்த டாபிக். So கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். So இந்த டாபிக் இந்த கிளாஸோட முடியுது. இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்மே நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்க, என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸோ நான் லாஸ்ட் 5 இயர்ஸா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன். சரிங்களா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் எழுதியிருக்கேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ட்வைஸ் எழுதியிருக்கேன், கிளியர் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ ஒன்று பார்த்துக்கொள்ளலாம். நிறைய இன்ஸ்டியூட்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபைன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரி, ஓகேங்க. ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டோம், என்ன டாபிக் பார்த்துருக்குறோம்? if 15 இந்த சம்ல விட்டோம்னு நினைக்கிறேன். சரி, இங்க இருந்தே கண்டினியூ பண்ணிப்போம். எங்க விட்டோம்னு தெரியல, சிம்பிளிஃபிகேஷன்ல தான். ஓகே, இந்த சம் போட்டோமா? if root 15 equal to 3.88 then value of root 5/3 இந்த சம் சால்வ் பண்ணிருக்கோமா? போட்டாச்சா? 4 நாள் லீவ் விட்டோன்னே மறந்துட்டீங்களா? கமெண்ட் போடுங்க. எஸ், போட்டாச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியா முடிஞ்சிச்சு. அப்போ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ தேர்ட் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபைன், எல்லாம் போட்ட மாதிரியே இருக்கு. ஓகேங்க, ஸோ அப்போ அடுத்த பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஃபைன். ஸோ எழுதிக்கலாம், which of the following is greatest அப்படின்னு. பின்வருவனற்றில் எது பெரியது? Thank you Berlin and Karthik. Which of the following is greatest? பின்வருவனற்றில் எது பெரியவை? So A √2, B 3, C வந்து பாத்தீங்கன்னா 4^4, இங்க 4 இருக்கு. D வந்துட்டு 6, இங்க 6 இருக்கு. சரி, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் கிளாஸ்ல சால்வ் பண்றதை பார்க்கலாம். ஸோ சீக்கிரம் ஆன்சர் போடுங்க. வேற கம்மியா தான் இருக்கு, முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட். சரி, சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், காமனா இருக்கு. இங்க வந்து பாருங்க, √2 இருக்கு, இங்க 3, 4, 4, 6, 6 இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும், காமனா கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே வெளியில ஒரே ஒரு மாதிரி ரூட் வச்சிடலாமா? எல்லாத்துக்கும் ரூட்டுக்கு வெளியில ஒரே மாதிரி வச்சிருவோமா? ஸோ ரூட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா என்னங்க பண்ணும், ரூட் எடுக்கலாமா? எல்லாத்துக்கும் 12 பவர்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், 12th ஆர்டர்ல. ஏன் 12th ஆர்டர்ல போடுறேன்னா 4 3 12. சரிங்களா, சோ 3 4 6, இங்க 2 இருக்கு. சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? சோ எல்சிஎம் ஃபாஸ்டா எடுக்கிறது கிளாஸ்ல சொல்லியிருப்போம். சரியா, சோ ஹையஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் நம்பரால இது டிவைட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். 2 டிவைட் பண்ணும், ஹையஸ்ட் நம்பர் 6, 3 டிவைட் பண்ணும், பட் 4 பண்ணாது. சரி, ஓகே, ஹையஸ்ட் நம்பரை டபுள் பண்ணிக்கலாம். 12 வந்து 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும். 4 3s are 12. so therefore LCM is 12. சரிங்களா, சோ டவுட் இருக்கா? அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பழையபடி 1 3 2 3, அடுத்து 3 2 3 6 6 2 12. சரிங்களா, 2 × 3 × 2 இப்படி போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க. HCM and LCF நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அதை சூஸ் பண்ணிப்போம். சரிங்களா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் போகலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 12th ஆர்டருக்கு எல்லாத்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணோம். இங்க வந்து 1/2 இருக்கின்றது. சரிங்களா, சோ இங்க வந்துட்டு √2 இருக்கு. அதாவது எப்படி எழுதலாம், √2வை 2 பவர் 1/2 எழுதலாமா? சரிங்களா, சோ நான் என்ன பண்றேன்னா இத 12th ஆர்டருக்கு நான் அப்கிரேட் பண்றேன். சோ இந்த சைடுல எல்லாத்தையுமே 12th ஆர்டருக்கு அப்கிரேட் பண்றேன். சோ 12/12 ஓகேவா? அடிச்சீங்கன்னா 1 வந்துரும். சோ நோ இஷ்யூஸ். இப்ப 12/12 இருக்கு, இத கொஞ்சம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றோம். 1 2s are 2, 6 2s are 12. சரிங்களா, சோ என்ன எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த 2^6 பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் 1/12
ஓகே ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் மத்தவங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா? ஃபைன். சரி 2 பவர் 6 ஹோல் பவர் 1/12. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வந்துருங்க மேடம். சரி இங்க புரிஞ்சுதா? 2 பவர் 6 எவ்வளவுங்க? 2 பவர் 6 எவ்வளோ? 64 1/12. சரிங்களா? 2 into 2 4 2 square 4 2 square 4 4 4s are 16 16 into 4 சரிங்களா? 64. சோ இது எப்படி பண்ணனும்? அதே மாதிரி √3 நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. √3 ஈக்குவல் இங்க வந்து வெளியில 3 இருக்கு. சரிங்களா? 3 √3 இருக்கு. சோ 3 1/3 இது. சோ இங்க என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான். நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடுறேன். நீங்க எக்ஸாம்ல போகும்போது அப்படியே பார்த்தோன்னே சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? 12 3 அப்பனா என்ன வரும்? 3 பவர் 4 1/12 டைரக்டா போட்டுக்கலாம். சோ இங்க 3 இருக்கின்றது 3 1/3 வெளியில 12 போடுங்க by 12 இது அடிக்கிறோம் 4 3s are 12 அதுதான் இங்க உள்ள எழுதுறேன் 3 power 4 1/12 சரிங்களா? 3 power 4 ஓட வேல்யூ 81. சோ 81 power 1/12 தான் என்ன எழுதி இருக்காங்க. அப்படியே கூட வெச்சுக்கோங்க. அப்படி இல்ல √12 ன்னு போட்டீங்கனால ஓகே நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுங்க. 4 4 4 4 எங்க எழுதுறேன்? ஓகே 4 இதுக்குள்ள. சோ 4 1/4 equal to 4 இங்க வந்து 1/4 இருக்கு. இங்க மேல பாத்தீங்கன்னா 12/12. சோ ஒரு நாள் 3 நாள் 12. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க. இந்த 12 அடுத்த ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி வைக்க போறீங்க. நமக்கு வெளியில 12 இருக்கணும். சரிங்களா? 4 3. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1/12. சோ ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? 4 4s are 16 16 into 4 64. சரி நெக்ஸ்ட் 6க்கு போடலாம். 6 1/6 equal to மக்கப் பண்ற மாதிரி இருக்கா? நான் சொல்றேன். 6 பவர் 1/6 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் 1 செகண்ட். 6 1/6 சரிங்களா? இங்க 6 இருக்கிறதால இங்க வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் 12 ஆல பண்ணிக்கிறோம். சோ 1 6 are 6 2 6 are 12. சோ 6 ஸ்கொயர் இங்க 1/12 இருக்கும். இங்க 6 6 are 36 1/12. சோ இப்ப கம்பேர் பண்ணுங்க எல்லாத்தையுமே. இங்க எவ்வளவு வந்திருக்கு? 64 பவர் 1/2. இங்க 81 பவர் 1/2. இங்க 64 பவர் 1/2. சோ நெக்ஸ்ட் இது 36 1/2 சரிங்களா? சோ இதுல எதுங்க பெருசு? சோ இதுல எது பெருசு? 81 சரிங்களா? சோ இது. சோ ஏதாவது டவுட் இருக்கா? மத்தெல்லாம் 36 64 தான் இருக்கு. இது 81. சோ திஸ் இஸ் பெருசு. சரி நான் ரிப்பீட் பண்றேன். நமக்கு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப √2 இருக்கு, √3 இருக்கு, √4 இருக்கு. எதுங்க பெருசு? √3 இருக்கு, √2 √3 √4 எது பெருசு? இதுல பாத்தீங்கன்னா √2 வந்து பாத்தீங்கன்னா 1.414 1.732 √3 √4 ஓட வேல்யூ 2. சோ அப்போ காமனா எல்லாமே ஸ்கொயர்ல இருந்துச்சு அப்படின்னா எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். சோ உள்ள இருக்கக்கூடிய நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா அதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க வந்து பாருங்க இது ஸ்கொயர் ரூட், இது கியூப் ரூட், இது 4 டைம்ஸ், இது 6 டைம்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நான் காமனா கொண்டு வரணும். அதனால நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். சோ எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 12 வருகிறது சரிங்களா? சோ இந்த எல்லாத்தையுமே 12க்கு நான் ரூட் இப்படி கொண்டு வரணும் 12 சரிங்களா? அல்லது 1/12 கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா மேலையும் கீழையும் 12 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். இதை சிம்பிளை பண்ணி இதை உள்ள தள்ளி இருக்கேன். சரிங்களா? சோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஏதாவது டவுட் இருக்கா? சோ நெக்ஸ்ட் இன்னும் 2 3 சம் சால்வ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இதே மாடல்ல 2 3 சம் நம்ம போடுவோம். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்த क्वेश्चन among √2 3 3 4 5 3. So which one is greatest? எவை பெரியவை?
எவை பெரியவை? பெரியவை எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்க. சோ இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே மெத்தட்ல எடுத்துக்கோங்க. இது வந்து 2 2. ஓகே. நம்பர் 1 √2க்கு வருவோம். பழையபடியே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம்? 4 3 3. சரி, எல்சிஎம் எவ்வளவுங்க வருது? சேம் 4 12. எல்சிஎம் இஸ் 12. சரிங்களா? இப்போ நீங்க இதுக்கு வந்து 12 வேணுங்க. இங்க 1/2 இருக்கு. 2 பவர் √2 னா என்ன எழுதுவீங்க? 2 பவர் 1/2. சரியா? சோ மேலே கீழே 12 ஆல பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 ஆல டிவைட் ஆகுது. சோ என்ன வரும்? 1 2s are 2, 6 2s are 12. இந்த 6 தான் நான் உள்ள எழுதி இருக்கேன். 2 பவர் 6 1/12. சரிங்களா? சோ ஏதா டவுட் இருக்கா? சோ 2 பவர் 6 எவ்வளவு வருது? என்னது? √2 √3 √5 2. 2 3 4 3. கரெக்ட்டா தான் இருக்கு. ஏதா டவுட் இருக்கா? புரியல. புரிஞ்சதா இது? ஓகே. சோ இது புரிஞ்சதா? 2 பவர் 6 எவ்வளவுங்க? 2 பவர் 6 கமெண்ட் போடுறீங்களான்னு பாருங்க. 64. சோ 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர். சோ 4 நாள் 16 16 நாள் 64 64 1/12. சோ அதே மெத்தட் இது எல்லாத்துக்கும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபைன். போட்டாச்சா? குட். சோ √3க்கும் அதே மாதிரி இங்க வந்து பாருங்க 3 கொடுத்திருக்காங்க. சோ 3 பவர் 1/3. சோ into 12/12. 1 3s are 3 4 3s are 12. சோ 3 பவர் 4 1/12. சரிங்களா? சோ 3 பவர் 4 ஓட வேல்யூ 81. 9 9 81. ஓகே. எங்கது? வந்துருச்சு. இப்பதான் கனெக்ட் ஆகுதா? வெல்கம். சரி. சோ 81 போட்டாச்சு. அடுத்து வந்து பாருங்க 4√5 equal to 5 power 1/4 into 12/12. 1 4s are 4 3 4s are 12. இத உள்ள போட்டீங்கன்னா 5 3 1/12 equal to 5 25 into 5 125. so 1/12 மேபி இது ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தத பார்க்காமலே நம்ம சொல்லிடலாம். சரி, ஓகே. ஆனாலும் சால்வ் பண்ணுவோம். equal to 2 power 13 into 12/12. 4 2 power 4 1/12. 2 power 4 2 2s are 4 4 4s are 16 16 1/12. so கம்பேர் பண்ணுங்க எல்லாத்தையுமே. இது 16 1/12. இங்க 125. இது 81. இது 64. சரிங்களா? so C is the right answer. அதாவது 4√5 தான் வந்து இதுல இருக்கிறதுலயே பெருசு. so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வர்ஷிகா வி. வேற நேம்ல என்ன நேம்ல இருந்தீங்க நீங்க? ஓகே, டன். ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் போலாம். அடுத்த பாயிண்ட் எங்க விட்டோம்? இது முடிச்சிட்டோம். போதும் இல்லையா இந்த மெத்தட்? இன்னும் வேற ஏதாவது சம் வேணுமா என்ன? இந்த மெத்தட் போதும் இல்ல? அடுத்த மெத்தட் போயிடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம். 3 √4 into 4 √8 equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ என்ன பண்ணா இது ரெண்டுத்தையும் காமனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணும். எனி டவுட்ஸ்? ஆப்ஷன் A 2 B 12. ஆப்ஷன் A 2 B வந்து பாத்தீங்கன்னா √12 32. நெக்ஸ்ட் C வந்து பாத்தீங்கன்னா 2 into 12 √32 கொடுத்திருக்காங்க. D வந்துட்டு 12 √32 power 7. 32 power 7. சரி, முடிச்சிட்டோம். சோ இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க சால்வ் பண்ணுங்க, மத்தவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி, நான் போடுறேன்.
So root 3 root 4 plus into 4 root 8 equal to என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first step நமக்கு இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. சரியா? So காமனா வேணும். So இத கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணிக்கலாம். 3 root 4 into 4 root 8. சரியா? So first step என்ன பண்றீங்கன்னா இதுல இருக்கிறத இதுக்கு மாத்திக்கோங்க. ஸ்கொயருக்கு 4 இருக்கு இல்லையா? இது என்ன எழுதலாம்? 2 power 2 ஸ்கொயர் எழுதலாம். இத 2 கியூப்னு எழுதலாமா? நான் சொல்றது புரியுதா? 4 அதேதான். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இங்க வந்துட்டு அப்படியே எழுதிக்கோங்க. வெளில 3 போட்டுக்கோங்க. இங்க இருக்கிறத 2 ஸ்கொயர்னு எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஸ்டெப்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க எழுதும்போது ஃபுல்லாவே எழுதுங்க. பிராக்டிஸ் செஷன் போகும்போது மட்டும் நீங்க இது ஃபுல்லா கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்க. சோ இங்க வந்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. 4 இருக்கு. 8 என்ன எழுதலாம்? 2 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். சரிங்களா? ஓகேங்க. இத நம்ம ஒரிஜினலா என்ன வருகிறது? 2 ஸ்கொயர் பவர் நீங்க 2 ஸ்கொயர் 1/3 அப்படின்னு எழுதலாமா? இத 2 கியூப் பை 4 ன்னு எழுதலாமா? சோ a பவர் m into a பவர் n. சோ என்ன வரும்? a பவர் m plus n. சோ இத வந்துட்டு வேணா அடுத்த ஸ்டெப் கூட போட்டுக்கோங்க. 2/3 2/3 into 2 3/4. சோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? சோ அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேனே. சோ எங்க விட்டோம்? 2 பவர் 2/3 plus 3/4. சரிங்களா? சோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. LCM வேணும். 2 4 8 plus 3 9 3 4 12. சரிங்களா? சோ 2 பவர் 8 plus 9 17/12. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஆன்சர் வந்து பாருங்க. இதோட கொடுத்திருந்தாங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஆர் இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த क्वेश्चनல ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன பண்ணலாம்? 2 பவர் 12/12 2 பவர் 5/12. ஓகே, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? 2 பவர் 12/12 into 2 பவர் 5/12. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? சோ இத அடிச்சீங்கன்னா என்னங்க? 12 12 1 2 பவர் 1 2. சோ 2 into 2 பவர் 5/12. சரிங்களா? சோ 2 பவர் 5/12 தான் அந்த क्वेश्चनல என்ன பண்ணிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த ரூட்டுக்குள்ள 2 பவர் 5. இதுதான் 2 into இங்க 12. சரிங்களா? இந்த 2 பவர் 5 ஓட வேல்யூ எவ்வளவு? 32. இப்படி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இது புரிஞ்சுதா? as usual ஸ்டெப். சரி, ஓகே. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பார்க்கும் பொழுது இத டைரக்டா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பட் இதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி ப்ரொசீஜரோட எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஆப்ஷன் அதுல ஈஸியா இருக்கும். டக்குன்னு போட்டு அப்படியே அடிச்சிடலாம். சரிங்களா? காமனா தூக்கிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப பாத்துக்கலாம். சோ வேற ஏதாவது இது புரிஞ்சுதா? 2 பவர் 12/12. நான் தான் எலாபரேட்டா எழுதியிருக்கேன். பெருசா இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. ரொம்ப சின்னசா தான் எழுதலாம். அண்டர்ஸ்டாண்டுக்காக ஒரு ஸ்டெப்பா எழுதியிருக்கேன். சரியா? முடிச்சாச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் போலாம். நம்ம டிஎன்பிசில கேட்கக்கூடிய क्वेश्चन அடிக்கடி 2 √2 √2 √2 வேல்யூ என்ன? ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி சம் நம்ம கிளாஸ்ல பாத்துக்கிறோமா?
இதே மாடல் சம். சோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க? அதுல அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்திருப்பாங்க, இங்க இன்ஃபினிட்டி இல்ல. சோ ஷார்ட்கட்ஸ்ல போடலாம். இங்க இன்ஃபினிட்டி இல்ல. சோ ஓகே, ஷார்ட்கட்ஸ்ல போடலாம். நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் டீடைல்டு மெத்தட்லயே போடுறேன், அப்புறம் வேணா ஷார்ட்கட்ஸ் போடலாம். சரியா? ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இதை எழுதிப்போம். இங்க பாருங்களேன், √2 4 டைம் இருக்கு. சரிங்களா? சோ ஆல்வேஸ் ரைட் சைடுல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? இதை விட இன்னும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. 2 power n - 1 divided by x power 2n ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? சோ இந்த மெத்தட் நல்லா தான் இருக்கும், டக்குன்னு போட்டுடலாம். சரி, சோ இதை நான் இங்க எழுதுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதோட வேல்யூ என்ன இங்க எழுதுறேன் பாருங்க. √2 √2 √2 √2. சோ இந்த √2 ஓட வேல்யூவை 2 power 1/2 ன்னு எழுதுறேன். சோ இந்த லாஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் என்ன பண்றேன்னா, இங்க கலர் மாத்திரம் பாருங்க, 2 power 1/2 ன்னு எழுதுறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க 2 into 2 power 1/2 இருக்கு. அப்ப இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். சோ a plus m into a power m into a power n. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 1 plus 1/2 3/2 ஆஃப் 1 plus of 3/2. சோ இதை என்ன எழுதி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா 2 power 3/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இது ஸ்கொயருக்குள்ள இருக்கு. சரிங்களா? இங்க ஓகே, இந்த √2 இந்த √2 இந்த ரூட்டுக்குள்ள இந்த ரெண்டுத்தோட வேல்யூவை நான் 2 3/2 ன்னு எழுதி இருக்கேன். சரிங்களா? சரி ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்டை என்ன பண்ணலாம், இந்த 2 3/2 இருக்கு இல்லையா, அதுக்கு போடலாமா? சோ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? சோ 2 3/2 இதுக்கு 1/2 ன்னு எழுதலாமா? சோ அப்ப என்ன வரும்? 2 3 2 2s are 4 2 3/4 ன்னு வருமா? சோ அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு இங்க இருந்து லெஃப்ட் சைடுல கொண்டு வரணும். சோ கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ அப்படியே ஒரு ஸ்டெப்பா இங்க வந்தக்கூடிய வேல்யூஸ். சரிங்களா? இதோட வேல்யூஸ் 2 3/4 ன்னு எழுதி இருக்கோம். அதுக்கு வந்து இங்க ரூட் எடுக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி கிடைக்கும். புரியுதா இந்த மெத்தட்? இந்த மெத்தட் புரியுதா? இவ்வளவு நேரம்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட், டைம் ஆயிடும். டைரக்டா போட்டுக்கலாம். புரியல? ஸ்கொயர் வெளியே இருக்கிறத எப்படி மல்டிப்ளை பண்றதா? வெளியில இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலி, நம்ம இந்த ஸ்கொயர் தானே எடுக்கிறோம். இதுக்குள்ள ஸ்கொயர்ல இருக்கு. √a into √b equal to √ab. √a into √b equal to √ab. சோ இது ஒரே ரூட்டுக்குள்ள 2 இருக்கு, ஒரே ரூட்டுக்குள்ள 2 1/2 இருக்கு. சோ இது a கன்சிடர் பண்ணிக்கிறேன், இது b கன்சிடர் ab. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஆட் பண்ணிருக்கோம் மல்டிப்ளைல இருக்கிறது. சரியா? சோ இது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டி வரும். சோ இது லாங் மெத்தட். சரியா? சரி ஓகேங்க, இது எப்படி டைரக்டா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா √2 அப்படின்னு தான கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் உள்ள என்ன நம்பர் இருக்கு? 2. சோ என்ன பண்றீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x is nothing but 2. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து இங்க போடுங்க. இதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 power n. சோ 1 2 3 4 டைம்ஸ் இருக்கின்றது. சரிங்களா? 2 power 1 2 3 4 டைம்ஸ் இருக்கின்றது. -1 கீழ 2 power 4. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? 2 2 4 4 16. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 power 3 2 power 3 னா எவ்வளவு வருது? சாரி 2 power 4 16 16 - 1 இப்படி போடுங்க -1 15. புரிஞ்சுதா? நான் இங்க இன்னொரு கலர்ல எழுதி வைக்கிறேன் பாருங்க. 2 power n - 1 divided by 2 power n. சரியா? புரிஞ்சுதா? 2 power n 2 power n மேல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஈஸியா இருக்கா? இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த மெத்தட்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. 2 அடுத்து 1 2 3 4. சரிங்களா? சோ 2 power 4 கீழ 2 power 4 -1 மேல. சோ சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர். சோ எங்க போட்டிருக்கோம். சோ அடுத்த சம் போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனி டவுட்ஸ்? எவாலுவேட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 2 power 15/18. கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
சரிங்களா? சோ ஒரு முன்னாடி ஒரு ரூட் இருக்கு இல்லையா, 2 பவர் 15/8 இருக்கு. சோ இது அப்படியே இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இது வந்துட்டு என்ன பண்ணலாம், 2 பவர் 15/8 1/2. சோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 2 பவர் 15/16. சோ அதே சேம் ஆன்சர் தான் வரும். பட் டைம் வேஸ்ட் அது. சரியா? நீங்க இதுக்கு போய்க்கோங்க. சரியா? சோ 2 இருக்கு. ஓகே 2 தான் வரும். மேல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. சரிங்களா? சோ 2 பவர் 4. சோ 2 பவர் 4 வந்து பாத்தீங்கன்னா 16. ஸ்கொயர்ன்றது ஆளு. சரிங்களா? 2 போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் எத்தனை நம்பர் 4, மேல மட்டும் -1. சோ இந்த ஃபார்மேட் நல்லா இருக்கும். இது நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த மெத்தட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போலாம். Next sum, if color மாத்திக்கலாம். If a power x equal to b, b power y equal to c, and c power z equal to a, find the value of x, y, z. If a power x equal to b, b power y equal to c, c power z equal to a. சரியா? சோ a x y z இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது குரூப் 1ல கேட்ட क्वेश्चन. கலர் சோ இத நம்ம போடுவோமே. சோ என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. a power x equal to b, b power y equal to c, c z equal to a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணும். சரிங்களா? சோ வேல்யூ இந்த மாதிரி क्वेश्चनக்கு இல்ல இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். a equal to 1. ஒரு நிமிஷம். TNPCல ஒரு சில ஆன்சர்ஸ் தெரியல. இப்ப டைம் ஆயிடுச்சு. a b c d. சரிங்களா? a ஓட மதிப்பு 1, b ஓட 1, b ஓட மதிப்பு 2, c ஓட மதிப்பு 0, d க்கு வந்து பாத்தீங்கன்னா a b c ன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. டைம் போயிடுச்சு. இப்பதான் இன்விஜிலேட்டர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பர். சோ அந்த டைம் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 0 அல்லது 1 இது ரெண்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏதோ ஒண்ணு சும்மா போடுறதுக்கு பதிலா இது ரெண்டுத்துல நீங்க சும்மா போட்டுக்கோங்க. சரியா? சோ எல்லாம் கரெக்ட் எல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி நிறைய சம்முக்கு வந்து 0 ஆர் 1 வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்க லக் அது இருந்துச்சுன்னா ஓகே. சரிங்களா? மத்தபடி நம்ம சீட் கோர்ஸ் கிளாஸ்ல டீச் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது ஒரு மெத்தட், இது வந்து ஒரு ப்ரொசீஜர். பட் இது வந்து குத்து மதிப்பு. சரியா? ஓகேங்க. இது டிஜிட்டல் சம். அது வந்து ஒரு கான்செப்டே இருக்கு அதுக்கு பின்னாடி. அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து சும்மா விட்டுட்டு வரதுக்கு பதிலா இத ஒன்னு போட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகேங்க. இந்த சம் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் திங் எதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, a power x equal to b b z. சரிங்க. குரூப் 1ல சீட் கோட் யூஸ் ஆச்சா? ஓகே, நன்றி. சரிங்க. சோ இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கோங்க. a ஓட வேல்யூ அப்படியே ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வருவோமே. சரிங்களா? சோ a equal to என்ன கொடுத்திருக்காங்க, c power z. சரிங்களா? a equal to c power z. ஓகேங்க. c equal to by ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, c equal to by ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நான் c ஓட வேல்யூ வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். a equal to cz ன்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா by ன்னு இருக்கு. சோ நான் c ஓட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன வரும், by மேல z. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? by z இது எப்படி எழுதலாம், byz அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இப்போ வந்து பாருங்க, b ஓட வேல்யூ என்ன இருக்கு, b ஓட வேல்யூ ax. சோ b ஓட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன்னா, b ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் b equal to a power x. இங்க அதே மாதிரி எழுதிக்கோங்க. சப்ஸ்டிட்யூட் என்னதுதான் c equal to b power y. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா b ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ax ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ax மேல வந்து yz. சோ இது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா a power x y z. சோ ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இது புரிஞ்சுதா? சோ x y z. இப்போ வாங்க இங்க இருக்கக்கூடிய a power x y z equal to a, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது மேல இருக்கிறது x y z equal to 1.
புரியுதா? இங்க எழுதுறேன் பாருங்க. 1 a power x by z equal to a. சோ அப்ப என்ன வரும்? இங்க மேல இருக்கக்கூடிய வேல்யூ 1. சோ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க இந்த மெத்தட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் சம் போலாம். வேற என்ன சம் இருக்கு? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வேற எந்த சம்மும் இல்லை. டாபிக் ஓவர். நன்றி.